ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜூலை 23. இந்த நாள் வந்து என் லைஃப்லேயே மறக்க முடியாத நாள். டுடே வெரி வெரி ஸ்பெஷல் டே இன் மை லைஃப். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை 23 தான் என் ஹஸ்பண்ட் வந்து என் லைஃப்பில் வந்த நாள். அதாவது ஜூலை 23, 2020 அப்போ தான் என் ஹஸ்பண்ட் நானும் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்தோம். ஸோ அன்றைக்கி என்ன டேட் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே. எல்லாமே எனக்கு அப்படியே நல்லா ஞாபகம் இருக்குது. ஜூலை 23, 2020 தேர்ஸ்டே. இன்றைக்கி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூலை 23 தேர்ஸ்டே 2026. கிட்டத்தட்ட 6 வருஷம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி 7வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 23, 2020 அன்றைக்கி தான் நானும் என் ஹஸ்பண்டை ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்தோம். அன்றைக்கி நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, இப்போ நாங்கள் 2 பேரும் இப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். சத்தியமாக எங்களுக்கு தெரியாது. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி. இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்படி ஒரு பர்சன் என் லைஃப்பில் வந்ததுக்கு, இப்படி ஒரு பர்சன் எனக்கு ஹஸ்பண்டாக கிடைச்சதுக்கு. அவ்வளோ லவ், அவ்வளோ கேரிங், அவ்வளோ பாசமாக இருப்பாங்க, என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப லக்கி இப்படி ஒரு பர்சன் எனக்கு கிடைச்சதுக்கு. கடவுள்கிட்ட நான் எப்பயுமே ஒன்று மட்டும்தான் வேண்டிப்பேன். அதாவது என்னையும் என் மனசையும் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்க தான் என் லைஃப்பில் எனக்கு ஹஸ்பண்டாக வரணும் அப்படின்ட்டு. அப்படியே ஒரு பர்சன் வந்து என் லைஃப்பில் எனக்கு வந்து கிடச்சிருக்காங்க. அதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். என் ஹஸ்பண்டுக்காக நான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் நிறையா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவங்க ஒர்க்குக்கு போயிருக்காங்க. அவங்க வரவும் அவங்க கிட்ட கொடுக்குறேன். அப்போ அந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள். பாப்பா சொல்லு. கண்ணமுடி பாப்பா. எதுக்கு பாப்பா? சும்மாதான். ஓகே. சர்ப்ரைஸ். ஐய் பாப்பா, மறுபடியும் கண்ணமுடி. மறுபடியும் எதுக்குடா? என்னது? என்னது பாப்பா? கேக்கு. பாப்பா மறுபடியும் கண்ணமுடி. மறுபடியும் சொல்ற பாப்பா. போ. முடி. என்ன வச்சிருக்கா? கண்ணமுடி. ஓகே. கை நீட்டு. பாப்பா. ஏய் சூப்பரா இருக்கு பாப்பா. எப்ப வாங்கின? வாங்கினேன். சரி, இப்ப நீ கண்ண மூடு. இங்க பாரு பாப்பா, கண்ண தர. கலர் நல்லா இருக்கு. எங்க போய் வாங்குன? பிடிச்சிருக்கா? எப்ப வாங்குன? நேத்து. நல்லா இருக்கு. இன்னொன்னு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். 1 2 3 4 50 50 சாப்பாடு செய்யும். இரு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைஸ், செகண்ட் ஒன் வந்து சாம்பார். எல்லா காயும் போட்டிருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய். கேரட் வரல இதுல.
பீன்ஸு கேரட்டு அவரைக்காய் உருளைக்கிழங்கு. ஓகே, அதை விட ஃபர்ஸ்ட் ரைஸு, செகண்ட் ஒன் சாம்பார், பாரு, தேர்ட் ஒன் பீன்ஸு கேரட் பொரியல், ஃபோர்த் ஒன் பட்டாணி கூட்டு, ஃபிஃப்த் ஒன் எக் ரோஸ்ட், சிக்ஸ்த் ஒன் அப்பளம், செவன்த் ஒன் ஆம்லேட். எல்லாமே உனக்கு பிடிச்சதா இருக்கா? உனக்கு ஆனியன் பிடிக்காதுல்ல, அதனால ஆனியன் போடாம ஆம்லேட். சூப்பரா இருக்குல்ல? பிடிச்சிருக்கா? இது ஒண்ணு சர்ப்ரைஸ், ஷாட் ஒண்ணு, தேர்ட் ஒன்னு தான் பெரிய சர்ப்ரைஸ். பாப்பா பிடிச்சிருக்கா? சாப்பிடுமா? உன்னோட உறவாட நான் சென்னோ எடுத்தேன், துணி போட்டு மறைக்காம நான் எல்லாம் கொடுத்தேன். பொண்டாட்டி கட்டுக்கோப்பா இருப்பதனாலே நரம்பு துடிக்குது நரச்ச பின்னாலே. தங்கம் என்றும் தங்கம் தானே, லேச நரைச்சாலும் சிங்கம் தானே. மூணு முழம் மல்லியப்பூ உன்ன முட்டக்கண்ணால் பாக்குறதோ, முட்டக்கண்ணு மல்லியப்பூ உன்ன முட்ட சொல்லி கூப்பிடுதோ. நீ காவலுக்கு மட்டும் இல்லையா, எங்கத்திலுக்கும் கெட்டிக்காரையா, நான் சொடக்கெடுக்க சொல்லித்தாரையா, நீ கிட்ட வாயா. நீ தானே கொடுக்கணும், நான் உனக்கு கொடுத்துருக்கேன். நீ கொடுக்க எல்லாம் உனக்காக ஒரு பெண் இருந்து விட்டாள், அவள் கூட உன்னையும் விரும்பி விட்டாள்.